வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா கோதுமை ரவை உப்புமா தான் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரேஷனில் வாங்கின கோதுமையை வந்து நல்லா காய வச்சு, வெயிலில் காய வச்சு அதை வந்து ரவையாக உடச்சிட்டு வந்திருக்கோம். நீங்கள் வந்து ரவையாக அரைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாலே மிஷினில் அரைச்சி கொடுத்துருவாங்க. அதை எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஜலிச்சு வச்சுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் மாவாகவும் இருக்கும் இல்லையா, அதனால் நல்லா ஜலிச்சு இந்த மாதிரி ரவையை எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த கோதுமை ரவையில் தான் வந்து நம்ம உப்புமா பண்ண போகிறோம். ரொம்பவே நம்ம கடையில் வாங்கணுன்றது இல்லை, ரொம்ப சூப்பராக ஈஸியாக வந்துடும், நமக்கு சிம்பிளாகவும் முடிஞ்சிடும். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நான் வந்து 2 டம்ளர் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்திருக்கேன். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து கடாயிலேயே கூட பண்ணலாம், அப்படி இல்லைன்னா குக்கர்லேயும் ஈஸியாக விசில் போட்டு டக்குன்னு முடிச்சிடலாம். இப்போ இதை நல்லா வறுத்துட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி குக்கரில் தான் பண்ண போகிறேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம எப்போவும் தாளிக்கிற மாதிரி கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். அதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக சீரகமும் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அது வந்து ரொம்பவே டேஸ்ட் அங்கங்கே நமக்கு கடிப்படும் போது சூப்பராக இருக்கும். ஸோ கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வந்து நம்ம காய்கறிலாம் கூட சேர்த்து பண்ணலாம். கொஞ்சமாக கேரட், பட்டாணி ஊற வச்சுருந்திங்கன்னா பட்டாணி, உருளைக்கிழங்கு, பீன்ஸ் போட்டு கிச்சடி மாதிரியும், ரவா கிச்சடி மாதிரி, கோதுமை ரவா கிச்சடியும் நம்ம பண்ணலாம். அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். நம்ம பச்சை மிளகா வேணால் கூட சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகா சேர்த்துக்கும் போது அந்த டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். காஞ்ச மிளகா சேர்த்தும் ஒரு சமயம் செஞ்சு பாருங்கள். பச்சை மிளகா, உங்களுக்கு பச்சை மிளகா பிடிக்கும்னா நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து ஆப்ஷனல் தான். நம்ம வந்து தக்காளி எதுக்காக சேர்த்துக்கிறோன்னா கொஞ்சம் ட்ரை ஆகாமல் கொஞ்சம் அந்த ஈரப்பதம் இருக்கும் பார்த்திங்களா, அதனால் வந்து தக்காளியும் நம்ம சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ இதுக்கு தண்ணி அளவு பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1 டம்ளர் ரவைக்கு 2.5 டம்ளர் மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது மாதிரி நான் 2 டம்ளர் ரவை எடுத்திருந்தேன் இல்லையா, நான் அதனால் வந்து 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதித்த உடனே நம்ம ரவையை சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு. இது வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போது கொதித்த உடனே நம்ம வந்து ரவையை சேர்த்துற வேண்டியது தான். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த ரவையும் இதோட சேர்த்துடலாம். நீங்கள் வந்து கடாயில் பண்ணிங்கன்னா கூட நல்லா ஹெவி பாட்டம் இருக்கிற கடாயாக எடுத்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ குக்கரில் செய்யும்போது நம்மளுக்கு அடி பிடிக்காது. நல்லா 2 விசில்லையே பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்துடும். இப்போ ரவையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. சூப்பராக வெந்துடும். இல்லை நீங்கள் விசில் போட வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு விட்டுட்டிங்கன்னா போதும், சூப்பராக வெந்துடும். அதுவே விசில் போடுறதா இருந்தாலும் நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ வந்து நம்ம வந்து குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து குக்கர் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஒரு 2 விசில் நம்ம வந்து விட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வச்சுட்ட பிறகு சிம்மில் வச்சு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டோன்னா நல்லா சூப்பராக வெந்துடும் நமக்கு. இப்போ பாருங்கள், சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சாச்சு. நம்ம இப்போ விசில் எடுத்துகிட்டு பார்ப்போம். சூப்பராக வெந்திருக்கும் நமக்கு. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்போவுமே வந்து ரேஷன்லேருந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவு அரைப்பீங்க. இந்த வாட்டி வந்து நாங்களும் என்ன பண்ணோன்னா பாதி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோதுமை மாவாக அரைச்சாச்சு, மீதியை வந்து இந்த மாதிரி ரவையாக உடச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதில் தான் இப்போ சூப்பரான கோதுமை ரவா உப்புமா பண்ணியிருக்கோம். நீங்கள் வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து கிச்சடி மாதிரியும் செய்யலாம். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா உதிரி உதிரியாக ரொம்பவே அட்டகாசமாக வந்திருக்கு. ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக குக்கர்லேயே நம்ம செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். திரும்பவும் இதே மாதிரி ஒரு அட்டகாசமான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.